Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 13 கான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோட்ல ஒரு தரமான கேம் போய்கிட்டு இருந்தது நாகமா vs கராசனோ. சோ இப்போ அதே தான் கண்டினியூ ஆக போகுது. நம்ம செகண்ட் செட்ல தான் இருக்கிறோம். போன எபிசோடோட எண்டிங்ல நம்ம ஹினாட்டா ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணி அடிச்சிருப்பான். பட் அந்த பால் அவுட்ல போய் விழுந்திருக்கும். ஒன் மோர் போடுறா காகியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். சோ இப்போ காகியாமா செட் பண்ண ரெடி ஆகுறான். ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா இப்ப செட் பண்றான் ஃபாஸ்டா. ஹினாட்டா வந்துட்டு இப்ப என்னோட வேலை ஒரு இடத்த எய்ம் பண்ணணும் அண்ட் கையை நல்லா சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அதே மாதிரி ஹினாட்டா கையை வீசுறான். பட் பால் இந்த கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. ஐயோ பந்த விட்டுட்டேனே ஹினாட்டா ஒரு பக்கம் முடிக்கும். காகியாமா ஐயோ பால் கொஞ்சம் ஹைட்டா போட்டனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்நேரம் பின்னாடி நம்ம டைச்சி வந்து எப்படியோ அந்த தேர்ட் டச் உள்ள தள்ளி விட்டுறாரு. பால் நெட்டுக்கு மேல போயிருச்சு. அவங்க டீம்ல ஒருத்தன் விழுந்து ரிசீவ் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கென்மா செட் பண்றான். அவங்களோட ஏஸ் வந்து அடிக்க ரெடி ஆயிடுறான். டனாக்கா வந்துட்டு 1 2 3 ரெடி பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்க போடுறாங்க. டம்முன்னு பால் உள்ள விழுது. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டனாக்கா சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த டீம்ல ஒருத்தன் கீழே விழுந்து மறுபடியும் ரிசீவ் பண்ணிடுறான். கென்மா வந்துட்டு மறுபடியும் செட் பண்ண ரெடி ஆயிடுறான். அவங்களோட ஏஸ் வந்துட்டு மறுபடியும் பரவாயில்ல எனக்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து செம்ம பவர் அடிக்க நான் தான் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பாயிண்ட் வாங்கி தரான். நாகமா டீமோட கோச் பக்கத்துல இருந்தவர் என்ன இன்னைக்கு யாமாமோட்டோ இந்த அளவுக்கு செம்ம அக்ரெசிவா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க டீம் ஏஸோட நேம் வந்து யாமாமோட்டோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோச் சொல்றாரு அவன் நார்மலான பிளேயர்ஸ் கூட விளையாடுறப்ப நார்மலா விளையாண்டுட்டு இருப்பான். பட் இப்போதைக்கு அவங்களும் அக்ரெசிவா விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ இவன் அதுக்கு ஈக்குவலா விளையாடணும்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்கான். சோ இப்பதான் அவனோட உண்மையான டேலண்டே வெளியே வருது அப்படின்னு சொல்றாரு. கண்ணாடி வந்துட்டு கோச் விக்கெட் கேட்காரு. இன்னைக்கு என்னாச்சு காகியாமா ஹினாட்டாவோட கிரிக்கெட்டாக்கால எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் வழக்கமா பண்ற கிரிக்கெட்டாக இப்ப ஆப்பனட் கெஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப அது போட்டான் அப்படின்னா கண்டிப்பா அது ரிஸ்க் தான். பிளாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் செட் மாதிரி. அதனால இப்ப அவங்க நார்மலான கிரிக்கெட்டாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஹினாட்டா இன்னும் டெக்னிக்கலி ரொம்ப இம்ப்ரூவ் ஆக வேண்டியிருக்கு. இது அவன் ரிப்பீட்டிவா பண்ண மட்டும் தான் அவனுக்கு இது செட் ஆகும். அண்ட் ஒன் டைம் இது அவனுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து இப்ப கென்மா ஒரு சர்வீஸ் அடிக்கிறா. அது ஹினாட்டா கேட்கும் போது ஹினாட்டா கிட்ட வரப்ப ஐயோ நான் பால் அப்புறம் பாஸ் பண்ணுமா இல்ல கீழே வச்சு அண்டரா பாஸ் பண்ணுமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பந்த மூஞ்சிலே அடி வாங்கிடுறான். டனாக்கா வந்து நிஷினோயா வந்து கவர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். நிஷினோயா அண்டரா பாஸ்ல ஒரு செட்டிங் வைக்கிறான். டனாக்கா வந்து நீங்க ஆசைக்கு மட்டும் ஏசலடா நானும் அட்டாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிக்கிறான். ஒரு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். அடிச்சிட்டு டனாக்கா நிஷினோயா ரெண்டு பேரும் யா அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஏசுக்கு சம கண்டாய் போயிடுச்சு. ஹினாட்டாவும் 7ஆம் நம்பரும் முறைச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஹினாட்டா வந்து இந்த தாட்டி வந்து அடிக்க விடக்கூடாது எப்படியா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். நேரம் பின்னாடி டைச்சி வந்து கூப்பிடுறான். ஹினாட்டா காரியமா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்பயும் டென்ஷன் ஆகாத அண்ட் கண்ணை திறந்து நல்லா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான் டைச்சி. இப்ப நாகமா டீம்ல ரிசீவ் பண்ணி கென்மா செட் பண்ண ரெடி ஆயிடுறான். ஓ ஃபாஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா அந்த 2ஆம் நம்பரை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் டைச்சி சொன்ன ஞாபகம் வருது கண்ணை திறந்து நல்லா பாரு அப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தா அந்த 7ஆம் நம்பர் சைஸ் இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கான். 7ஆம் நம்பர் எதுக்கு பின்னாடி போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கென்மா வந்து 7ஆம் நம்பருக்கு தான் செட் பண்றான் பின்னாடி. ஆனா ஹினாட்டா இந்த வாட்டி எப்படியோ கெஸ் பண்ணதுனால அவன் பிளாக்ல பட்டு மெதுவா பால் பின்னாடி விழுது. 7ஆம் நம்பர் வந்து டிவி எப்பறம் இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நேரம் மறுபடியும் ஹினாட்டா அங்க இருந்து இன்னொரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறான். நாகமா கோச் கிட்ட நின்னுகிட்டு இருந்த ஒருத்தர் என்ன இவன் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஹினாட்டா மட்டும் ஓடல கூடவே 7ஆம் நம்பர் சேர்ந்து வர்றான். ரெண்டு பேருமே ஃபாஸ்டான ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது. அப்பதான் நாகமாவோட கோச் சொல்றாரு ரெண்டு டீமுமே இப்ப ஈக்குவலா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டா இருக்காங்க. சோ இப்பதான் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்ட முடியும். இவங்க தான் உண்மையிலேயே ஒருத்தியான ஆப்போனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 7ஆம் நம்பர் வந்து ஹினாட்டாக்கு ஒரு கையை நீட்டுறான். ஹினாட்டா கையில லைட்டா பட்டு பால் முன்னாடி விழுந்து அந்த லிப்ரோவால ரிசீவ் பண்ணல பாயிண்ட் நமக்கு வந்துருது. நாகமாவோட ஏஸ் அதான் யாமாமோட்டோ வந்து செம்மையா ஒரு அடி அடிக்கிறான் டனாக்காக்கு. டனாக்கா கையில மட்டும் பால் தெரிக்குது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாமாமோட்டோ கத்துறான். இப்ப பாயிண்ட் வந்து கராசனோ டீம் 15 நாகமா டீம் 18 சொல்லி ஈக்குவலா போய்கிட்டு இருக்குது. இப்ப சர்வீஸ் பிறகு 7ஆம் நம்பர் பின்னாடி போயிடுறான். ஃப்ரண்ட் ரோல அந்த கேப்டன் வந்துடுறான். ஹினாட்டா வந்துட்டு ஓ அவன் பேக்ல போறப்ப இவன் ஃப்ரண்ட் ரோ வந்துட்டானா அவன் இருக்கிறப்ப கூட நல்லா இருந்தது இவனை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அந்த கேப்டன் சொல்றான் ஈனோவாக்கா உன்னோட 20 சென்டிமீட்டர் ஹைட் பட் அவன் கூட ஈக்குவல் விளையாண்டுட்டு இருக்க அமேசிங் படிப்பாயில அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரு படிப்பாய் நீ தான் படிப்பாய் அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியாமா பின்னாடி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான் ஹினாட்டாவை. இங்க பாரு அவன் இருக்கிறப்ப நம்ம புதுசா ஏதோ ட்ரை பண்ணோம் பட் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. இவன் இருக்கிறப்ப அதெல்லாம் ட்ரை பண்ணா பொத்தி போட்டுருவான் மூஞ்சிலேயே. அதனால நம்ம வழக்கமான மிந்தி அடிக்கிற மாதிரி குயிக் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா இந்த பழைய மாதிரி அதாவது கண்ண மூடிட்டு அடிக்கிற மாதிரி செம்மையா அடிச்சு ஒரு பாயிண்ட் டைம் வந்துடுறான். அந்த டீம் கேப்டன் ஓ சாரி இது என்னோட மிஸ்டேக் தான் வாங்க அடுத்த பாயிண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து இப்ப ஹினாட்டா சர்வீஸ் அடிக்கிறான். அவங்க டீம்ல ப்ரோ சூப்பரா ரிசீவ் பண்ணி நம்ம கென்மா கைக்கு வருது பால். எல்லாரும் ஒரே டைம்ல ஜம்ப் பண்றாங்க. என்னடா இது எல்லாரும் ஜம்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க புரியாம நின்னுட்டு இருக்காங்க. அந்த 4ஆம் நம்பர் ஏஸ் வந்து அடிக்கிற மாதிரி கத்திக்கிட்டு வர்றான். சோ அவன் அடிக்க போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிளாக் ஏறிடுறாங்க. பிளாக் ஏறிட்டு இவங்க கொஞ்சம் அப்படியே யாரில் இறங்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்கணும். அதான் பேக் ரோ அட்டாக்னு சொல்லுவாங்க. இவங்க பிளாக் ஏறிட்டு கையெல்லாம் இறங்கிருச்சு. சோ இப்போ ஓபன் பால் ஆயிடுச்சு. பேக் ரோல இருந்து ஒருத்தன் செம்மையா அடிக்கிறான். ஹினாட்டா மூஞ்சில பட்டு பால் மறுபடியும் உள்ள போகுது. அங்க இருந்து இன்னொருத்தர் ரிசீவ் பண்ணி அதே மாதிரி கென்மா கைக்கு இப்ப பால் வருது. கென்மா இப்ப ரெடி ஆயிடுறான் செட் பண்றதுக்கு. அதே மாதிரி எல்லாரும் ஜம்ப் பண்றாங்க. சரி இந்த வாட்டி கொஞ்சம் பிளாக் வெயிட் பண்ணி ஏறுவான்னு பார்த்தா நம்ம நாகமாவோட கேப்டன் டம்முன்னு வந்து ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் அடிச்சு முடிச்சிடறான். அடுத்து நாகமா டீம்ல இருந்து யாமாமோட்டோ சர்வீஸ் பண்றான். டனாக்கா கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்றான். அதை நம்ம நிஷினோயா வந்து செட் பண்றான். ஆசைக்கு பவர்ஃபுல் அடிக்கிறான். பட் இந்த வாட்டி அவங்க டீம் லிப்ரோ அதை கரெக்டா எடுத்துறான். நிஷினோயா ஒரு ஷாக்கோட அவங்க டீம் லிப்ரோவை பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து இப்ப கென்மா யாருக்குடா போட போறான்னு சொல்லிட்டு நம்ம டீம் 3 பிளாக்கர்ஸ் யாருன்னு சொல்லி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க டீம் கேப்டன் வந்து குயிக் அட்டாக் பண்ண போற மாதிரி ஆக்ஷன் பண்றான். சரி குயிக் அட்டாக் தான் கண்டிப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீம் பிளாக்கர்ஸ் ஏறிறாங்க. பட் அவன் ஒரு செகண்ட் கீழே நின்னுட்டு வெயிட் பண்ணி ஜம்ப் பண்ணிடுறான். இதுக்கு பேர் தான் டிலேட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அவன் பிளாக் ஏற விட்டுட்டு நம்ம ஜம்ப் பண்றது, ஒரு செகண்ட் நின்னுட்டு ஜம்ப் பண்றதுன்னு சொல்றது. அந்த ஒரு செகண்ட் இவங்க ஏறினதால இப்ப பிளாக் இல்லாம ஆயிடுச்சு. நம்ம கேப்டன் வந்து அங்க அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்ப நாகமா வந்து 20 பாயிண்ட், நம்ம கராசனோ டீம் 16 பாயிண்ட்ல இருக்காங்க. கோச் சொல்றாரு நம்ம டீம்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர்ஸா தான் இருக்காங்க. அண்ட் இந்த டீம் இப்பதான் அசம்பிள் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த கேம் விளையாண்டது கிடையாது. நம்ம இப்ப
லெவல் 1 மாதிரி தான் இருக்கும். அதே நம்ம நாக்கமோ டீம் எடுத்துக்கிட்டா அவங்க 10 or 20 லெவல் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. கண்ணாடி சொல்றேன், எனக்கு நீங்க சொல்ல வர புரியுது. அவங்க டீம் வந்து ஒரு அடல்ட் கேட் மாதிரி, நம்ம டீம் வந்து ஒரு பேபி க்ரோ மாதிரி. அவ்வளவு பெரிய கேட் கிட்ட ஒரு சின்ன க்ரோவால ஜெயிக்க முடியாது அப்படிதானே சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கான். ஆமா கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கோச் சொல்றாரு. அப்படி ஒரு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு எல்லாரும் ஃபுல் பவர் அண்ட் ஸ்பீடோட இப்ப அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரே வெப்பன், ஃபுல் பவரோட விளையாடுங்க, தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் அப்படியே அடிங்க அடிங்க பவர் அடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த டைம்ல ஆசகி, சூக்கி, டனாகான்னு சொல்லிட்டு 3 பேர் பவர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பாயிண்ட் வந்து 22-23 இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் அப்படியே டைப் பண்ணிடலாம் அப்படின்னு சுகா வர சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணாடி வந்துட்டு கீப் கோயிங், நல்லா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் நம்ம கென்மா தூக்கி டிராப் வச்சிடறான். அடங்கொய்யால 24-22 பாயிண்ட் வந்து முடிஞ்சு அப்படின்ற டென்ஷன்ல இருக்காங்க எல்லாம். இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா கூட நாக்கமோ டீம் வின் பண்ணிடுவாங்க. அடுத்து இப்ப காங்கியமா கையில போய் செட்டிங் நிக்குது. டனாகா இந்த அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டனாகா முன்னாடி ஏறிக்கிட்டு இருக்கான். ஹினாட்டா பின்னாடி போய்கிட்டு இருக்கான். இந்த உங்களை விட மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க பிளாக்கர்ஸ் ஒரு மாதிரி மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சர்ப்ரைஸா நம்ம டைச்சி உள்ள வந்து ஒரு அட்டாக் இங்க போடுறான். பாயிண்ட் 23-24 மாறுது. நம்ம கோச் நினைச்சு பாக்குறது இப்ப ஹினாட்டா ஃப்ரண்ட் ரோல நிக்கிறான் அண்ட் ஆசியும் ஃப்ரண்ட் ரோல இருக்கான். இவங்க 2 பேரும் இருக்கிறதா நம்ம டீம்ல பெஸ்டான ரொட்டேஷன். இந்த ஒரு ரொட்டேஷன் கேமே சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து இப்ப டனாகா ரிசீவ் பண்ணி காகியாமா தரான். காகியாமா வந்துட்டு பின்னாடி ஹினாட்டா ஓடுறத பாக்குறான். பட் இருந்தாலும் ஹினாட்டா ஒரு அட்டாக் இன்னும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கு தூக்கி செட் பண்றான். ஆசைக்கு பவர்ஃபுல்லா அடிக்கிறான். இருந்தாலும் அவங்க டீம்ல ப்ரோ விடவே இல்லை, எடுத்துறான். அவன் என்னதான் எடுத்திருந்தாலும் பால் அவங்க கோட்டுக்குள்ள நிக்கல அப்படின்னு நம்ம கோட்டை நோக்கி உள்ள வந்துகிட்டு இருக்கு. கோச் வந்து கத்துறாரு, ஆசைக்கு டைரக்டா அடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி. ஆசைக்கு ஃபர்ஸ்ட் டச்லயே ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். இருந்தாலும் அவங்க டீம் விடவே இல்லை, எடுத்துறாங்க. நாக்கமோ டீம்ல ரிசீவ் பண்ண பால் மறுபடியும் நம்ம கோட்டுக்குள்ளே வருது. நாக்கமோ டீமோட கோச் பக்கத்துல இருந்தவர் ஐயோ மறுபடியும் பால் அவங்க கிட்ட போதே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, அது இப்பெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா அடிச்சாலும் கீழே விடாம விளையாடுற வரைக்கும் தோக்கவே மாட்டான் நம்ம டீம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து டனாகா இந்த காகியாமான்னு சொல்லிட்டு நல்லா ரிசீவ் பண்ணி கொடுத்துறான். இந்த காகியாமா ஹினாட்டாவை பாக்குற ரொம்பவே ஃபாஸ்டா ஹினாட்டா ஓடி வந்துகிட்டு இருக்கான். என்ன ஃபர்ஸ்ட் டைம் நான் இவனை மீட் பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இப்ப ஹினாட்டா ஃபுல் அக்ரெசிவோட இருக்கான். அவன் பார்வையில எனக்கு தெரியுது, எனக்கு செட் பண்றா பாலா அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாக்கு செட் பண்றான். ஹினாட்டா யார்லயே ஒரு வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு பவர்ஃபுல்லா கையை திருப்பிக்கிட்டு அடிக்கிறான். இருந்தாலும் அவங்க லிப்ரோ கீழே விழுந்து எடுக்கிறான். அவங்க லிப்ரோ எடுத்த பால் அப்படியே அந்த நெட்லயே ரோல் ஆகிட்டு இருக்குது. அந்த செகண்ட் டச் நெட்ல இருந்து இன்னொருத்தன் எடுக்கிறான். செகண்ட் டச் என்னதான் எடுத்திருந்தாலும் பால் அப்படியே மெதுவா கீழே கிரவுண்ட நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்நேரம் நாக்கமாவோட கோச் ஒன்னு சொல்றாரு, உண்மை என்னன்னா எந்த டீம்ல பவர்ஃபுல்லா அட்டாக்கிங் பண்றாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. கீழே உழுக போற டைம்ல கென்மா வந்துட்டு ஒரு கையை வச்சு பால உள்ள தள்ளி விட்டுறான். நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. பால் வந்து பின்னாடி உள்ள போகுது. நிஷினோயா ஹினாட்டா 2 பேருமே பின்னாடி பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க பால நோக்கி. எந்த டீம் பால கிரவுண்ட்ல உழுதோ அந்த டீம் தான் தோக்கும் அப்படின்னு அவங்க கோச் சொல்றாரு. பால் அப்படியே பின்னாடி போய் கிரவுண்ட்ல விழுந்துருது. 25-23 அப்படின்னு சொல்லிட்டு நாக்கமோ டீம் செகண்ட் செட்டையுமே வின் பண்ணிட்டாங்க. சோ மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம கோச் யூகேன் சொல்றாரு, நம்ம இன்னைக்கு நல்லா விளையாண்டோம், இருந்தாலும் நம்மளால வின் பண்ண முடியல. அந்த நாக்கமோ டீம்ல தனித்தனியா எல்லாரும் விளையாடுறதோட டீமா விளையாடுறாங்க. சோ இந்த தோல்வியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம டீம் எல்லாம் அப்செட்டா இருக்காங்க. அந்நேரம் ஹினாட்டா மட்டும் 1 more மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நாக்கமோ டீமோட கோச்சும் வாங்க, நானும் இதை தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், லாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்படியே அந்த காலையில இருந்து சாயங்காலம் வர ஆகுது. ஒன் மோர் ஹினாட்டாவோட சவுண்ட் மட்டும் தான் ஸ்டேடியத்துக்கு வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க மொத்தமா 6 செட் விளையாண்டுருக்காங்க. 6க்கு 6 நாக்கமோ டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. 2 டீம் பிளேயர்ஸ் செத்த போன மாதிரி ஆயிட்டாங்க. உள்ளுக்குள்ள அவங்களால அசைய கூட இல்ல, அப்படி படுத்து போய் கிடக்காங்க. சரி எல்லாரும் உங்களோட லிமிட் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி நினைச்சிட்டு இருக்காரு. அந்நேரம் ஹினாட்டா வந்து மறுபடியும் 1 more அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். நாக்கமாவோட கோச்சும் வாயை பொளந்துறாரு, டே நீ எல்லாம் மனுஷனா இல்ல வேற எதுவும் பிறவியாடா, எப்பறம் உனக்கு இவ்வளவு ஸ்டாமினா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கோச் வந்துட்டு ஒழுங்கா இப்ப வீட்டை பார்த்து வரையா இல்ல உன்னை விட்டுட்டு போவா, ட்ரெயின் வேற கிடையாதுடா, ஒழுங்கா வீட்டை பார்த்து போனவா அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. இப்ப 2 டீம் கோச்சஸும் மாறி மாறி அவங்க வேற டீம் கிட்ட பேசுறாங்க. நம்ம நாக்கமோ டீமோட கோச் வந்து கராசுனோ டீம் கிட்ட பேச வராரு. ஒரு காலத்துல நானும் இப்ப இருக்காரு உங்களோட கோச் அவரோட தாத்தா யூகாய் வந்துட்டு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான். சோ நிறைய வாட்டி நாங்க பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுவோம். ஒரு வாட்டி நடக்கும்போது அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ஒரு நாள் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு எங்களுக்குள்ள டச்சே கிடையாது. ரொம்ப நிறைய மேட்சஸ்ல விளையாண்டதும் இல்ல. அவர் போனதுக்கு அப்புறம் கராசுனோ டீம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ கராசுனோ டீமால மறுபடியும் மீண்டு வரவே முடியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இருக்க டீம் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கீங்க. முக்கியமா நம்பர் 9 and 10 உங்ககிட்ட வேற லெவல் பொட்டன்ஷியல் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நேஷனல்ஸ்க்கு வரலாம். உங்க எல்லாரோட தனித்தனி ஸ்கில்ஸ் வேற லெவல் இருக்கு. நீங்க இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணி டீம் ஒர்க்கா பண்ணீங்கன்னா உங்களால பெஸ்ட்டா கொடுக்க முடியும். ஃபைனலி எங்களுக்கு ஒர்த்தியான ஒரு ஆப்போனன்ட் கிடைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் உங்களை நேஷனல்ஸ்ல பாக்குறேன். ரொம்ப பெரிய ஸ்டேடியத்துல ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸோட சத்தத்துல உண்மையான கேட் வெர்சஸ் க்ரோ தி டம்ஸ்டர் பேட்டிலுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை அங்க சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த 2 டீமும் சேர்ந்து ஜிம்ல இருக்க எல்லாத்தையும் ஒதுங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டனாகா வந்து உள்ள நின்னுகிட்டு இருக்கான். அந்நேரம் அந்த டனாகா மாதிரி ஒரு தென் பார்லையா யாமாமோட்டோ அவங்க டீமேஸ் அவன் உள்ள வரான். பின்னாடி இருந்து கூப்பிடுறான். டனாகா வந்துட்டு என்ன வேண்டாம் வந்து ஃபைட் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல நான் உன்னை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கான். இல்ல உங்க டீம்ல ஒரு ஃபீமேல் மேனேஜர் இருக்காங்களா, அவங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கான். டேய் என்னோட கியோகோக்கே நீ ரூட்டோட பாக்குறியா, அதெல்லாம் உனக்கு கொன்றே விடுவேன் பாத்துக்க அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அப்பலாம் இல்லடா, நீ பேர் சொன்னா கூட எனக்கு பேசுற அளவுக்குலாம் தைரியம் இல்ல, அதனால சொல்லேன் அப்படின்ற மாதிரி கேட்கறான். டனாகா ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். நின்னுட்டு கியோகோ, அவளோட பேரு கியோகோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நான் கூட உனக்கு கெட்ட பையன் நினைச்சேன், ஆனா நீ நல்ல பையனா இருக்கியடா அப்படின்ற மாதிரி சொல்றான். 2 பேரும் நான் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்த
அடுத்து இந்த காக்கியாமா வந்து கென்மாவை பார்த்து ஏதோ முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். கென்மா வந்துட்டு அவன் முறைச்சிட்டு பாக்குறத நினைச்சே பயந்துறான். என்னடா இவனை முழுங்குற மாதிரி பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சொன்னது கரெக்ட் தான் போல, இவன் மூஞ்சி பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஹினாட்டா வந்து 7ஆம் நம்பர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. நீ அடிச்ச சூப்பரா இருந்த, நீ அடிச்ச சூப்பரா இருந்த, ஹூம் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஜாலியா வாங்கி 2 பேரும் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நாக்கமாவோட லிப்ரோ சுகாரா நின்னுகிட்டு இருக்காங்க. பின்னாடி நிஷினோயா அந்த நாக்கமாவோட லிப்ரோ பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டே நிக்கான். ஆமா உங்க லிப்ரோ எதுக்கு என்னை பத்தி இப்படி முறைச்சுக்கிட்டே நிக்கிறான் அப்படின்னு மாதிரி கேட்க அவன் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சுகாவும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அந்நியார நிஷினோயா அவன் கிட்ட வந்துட்டு இங்க பாரு நீ எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்க, சூப்பரா விளையாடுற அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனாலும் அடுத்த வாட்டி நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். சுகாரா வந்துட்டு அவன் சொல்றதுல நீ எதுவும் நினைச்சுக்காத, அவன் எப்போ அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா அவன் எனக்கு தொந்தரவா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க டீம்ல லிப்ரோ சொல்றான். அடுத்து 2 டீம் கோச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க நாக்கமா கோச்சும் சொல்றாரு இவ்வளவு செட்டு போட்டீங்க, ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி, அடுத்த வாட்டி கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோச் யூகாய் சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அந்த கோச் சொல்றாரு. அதுக்கு அந்த பின்னாடி இருந்த இன்னொரு கோச் வந்துட்டு இவங்க கிட்ட அப்படிலாம் பேசாதீங்க, அவன் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது நான் இப்படி பேசுறதுக்கான காரணமே இவன் தப்புதான், இவன் மூஞ்சி பார்க்க இவன் தாத்தே மூஞ்சி மாதிரி இருக்கு, அதனால இவன் நான் கண்டிப்பா இப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. இதை கேட்டுட்டு கோச் யூகாய் திரும்பி அப்படியே கட்டுப்போட்ட நடந்து வந்துட்டு இருக்காரு. கண்ணாடி வந்துட்டு இருங்க கூலாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாத்துக்கலாம்டா நம்ம ஒரிஜினல் மேட்ச்ல பாத்துக்கலாம்டா அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருங்க நீங்க இப்ப நாக்மா டீமோட இருக்கறதான கோச்சா இருப்பேன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ ஏன் சொல்ற இவனை ரிவெஞ்ச் எடுக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே கராசுனோ டீம் ஈவினிங் கிளம்ப போறாங்க. நம்ம டனாக்கா அண்ட் யாமாமோட்டோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு ஆனந்த கண்ணீரோட நண்பா அவனை மிஸ் பண்ண போறேனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஃபீலிங்கோட இருந்துகிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹினாட்டாவும் கென்மா கிட்ட வந்துட்டு கென்மா நீ தான் வாலிபாலே உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப, இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்க, உனக்கு இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு ஒன்னும் தெரியல எப்பவும் போலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி அதெல்லாம் விடு, அடுத்த வாட்டி பாரு நான் கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். கென்மா வந்துட்டு ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதோட இந்த எபிசோட முடியுது. அதுக்கடுத்து இன்னும் இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் தான் இருக்குது. சோ அந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.